जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं योगेशं सच्चिदानन्दं वासुदेवं व्रजप्रियं धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ரொம்ப ரொம்ப அழகான கோயில்மா வித்யாஜி, பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கு கிருஷ்ணரோட மூர்த்தி. थैंक यू सर। सर ध्यान श्लोकम சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா. जय श्री कृष्ण सर। எஸ் கிருஷ்ண. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। பகவத்கீதை பகவத்வேஷினி. ரொம்ப 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 அழகா இருந்தது. ஒன்னாவே அந்த கோயில் பார்க்கறதுக்கு அப்படியே நெய் மறக்க வச்சுட்டார். ரொம்ப அழகான ஒரு மூர்த்தி. ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு ஆரம்பம். ஆனா அதை பாக்குறதுக்கு தான் நிறைய பேர் வரல. 14 பேர் தான் வந்திருக்கா. 14லயும் நம்ம 2-3 பேர் நம்மளே இருக்கோம். ரொம்ப நிறைய பேர் இன்னைக்கு லீவ் போல இருக்கு. பரவாயில்ல. நம்ம 43 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 35வது ஸ்லோகத்துல இருந்து ரிவிஷன் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகங்கள் அதை எடுத்துக்கலாம். அழகழகான ஸ்லோகங்கள், ரொம்ப ரொம்ப தத்துவார்த்தமான ஸ்லோகங்கள். நல்லா புரிஞ்சுண்டா, 2வது அத்தியாயத்தை நல்லா புரிஞ்சுட்டாலே பாக்கி அத்தியாயத்துக்கு சரியான ஒரு ஃபவுண்டேஷன் இது. அதனால்தான் 2வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். நிறைய விஷயங்கள் இந்த அத்தியாயத்துலதான், அதோட கருவே இந்த அத்தியாயத்துலதான் வருது. அது இதை படிச்சுன்னு நல்லா புரிஞ்சு காமிச்சுன்னா பாக்கி அத்தியாயங்கள் கொஞ்சம் நமக்கு இன்னும் நல்லா ஆத்மார்த்தமா புரிய முடியும். அதுக்காக இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். 35வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம இதோட ரிவிஷன் ஆரம்பிக்கலாம். भयाद्रणादु परतं मुंस्यन्ते त्वां महारथाः येषां च त्वं बहुमतो भूत्वा यास्यसि लाघवम् अवाच्यवादांश्च बहून् वदिष्यन्ति तवाहिताः निन्दन्तस्तव सामर्थ्यं ततो दुःखतरन्नु किम् हतो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि एषा ते भीता सांख्ये बुद्धिर्योगे त्विमां शृणु बुद्धया युक्तो यया पार्थ
कर्मबन्धं प्रहास्यसि नेहाभिक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात् व्यवसायात्मिका बुद्धिरेकेह कुरु नन्दन बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम् यामिमां पुष्पितां वाचं प्रवदन्त्यविपश्चितः वेदवादरताः पार्थ नान्यदस्तीति वादिनः कामात्मानः स्वर्गपरा जन्म कर्म फलप्रदां क्रियाविशेष बहुलां भोगैश्वर्य गतिं प्रति 43 ஸ்லோகம் இருக்கு நேற்று முடிச்சிருக்கோம். நீங்க 44வது ஸ்லோகத்துக்கு போலாம். भोगैश्वर्य प्रसक्तानान्तया अहृतचेतसाम् व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. भोग इன்பம் ஐஸ்வர்யம் செல்வம் பவர் பிரசக்தானாம் மிகுந்த பிணைப்பு தயா அதனால் அபஹ்ருத கடத்தப்பட்ட சேதசாம் அறிவு விவசாயாத்மிகா உறுதியுள்ள புத்தி புத்தி சமாதௌ சமாதி நிலை ந விதீயதே கிடைக்காது. இன்பமும் செல்வத்துடனும் மிகுந்த பிணைப்பினால் அவர் அறிவு குழம்பி அவரால் உறுதியுள்ள புத்தியினால் கிடைக்கும் சமாதி நிலை கிடைக்காது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா பார்க்கலாம். भोगैश्वर्य प्रसक्तानां भोगै ஐ அது போகே இல்ல भोगै இந்த ஐக்கு மேல ஒரு ஆகாத் கொடுத்து भोगैश्वर्य பார் கொடுத்து यप्र ய மேல ஆகாத் கொடுத்து यप्रसक्तानां भोगैश्वर्य प्रसक्तानां तया पहृतचेतसाम् तया நெடிலெழுத்து பஹ்ருதசேதசாம் व्यवसायात्मिका बुद्धिस् व्यवसाया साया ரெண்டுமே நெடிலெழுத்துகள் யாத்மி யா மேல ஆகாத் மிகா புத்திஸ் புத்தி த அப்புறம் த புத்திஸ் சமாதௌ சமாதௌ தௌ அது தௌ இல்ல धौ न विधीयते न विधीय धी नडिलेतु धीयते श्लोकम भोगैश्वर्य प्रसक्तानां तया पहृतचेतसाम् व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. தயா பகிர்த்த சேதசாம் அபகிருதம் பண்றதுன்னா என்ன? நம்ம கிட்னாப் பண்றோம் அப்படிங்க யாரையாவது அபகிருதம் பண்ணிட்டோம் அப்படின்னு அது மாதிரி அவளோட சேதசாம் அவளோட அறிவு இந்த போகம் ஐஸ்வர்யம் அதுலேருந்து வர அந்த இன்பம் அவளோட சேதச அவளோட அறிவை அபகிருதம் பண்ணிடுறது. போகைஸ்வர்ய பிரசக்தானா 5 இந்திரியங்கள் இருக்கு. அந்த 5 இந்திரியங்கள்ல இருந்து வர நமக்கு சுகானுபாவங்கள், காதுல நல்ல இனிமையான ஒரு சங்கீதம் கேட்கறது, மிருதுவான விஷயத்தை தர்றது, அழகான சித்திரம் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, பார்த்து நல்ல ருசியான சாப்பாட டேஸ்ட் பண்ணிட்டு ருசி பார்த்துட்டு நல்ல ஒரு மனம், இதெல்லாம் 5 இந்திரியங்களால வர போகங்கள்.
அதுல அதே மாதிரி அது போகங்கள், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், செல்வாக்கு, செல்வம், அதுலேந்து வர இன்பங்களையும் அனுபவிக்கிறது, அத பிடிச்சு வச்சுக்கிறது போகைஸ்வரிய பிரசக்தானாம். சக்தம் தான் ரொம்ப சக்தியோட, பிரசக்தானாம்னா ரொம்ப ஆழ்ந்து அதோட ஒரு பிணைப்பு வச்சுருக்கிறது. எதோட? போகம், ஐஸ்வர்யம். அத நம்ம பிணைப்போட இருக்கிறவா ஆசிரி குணங்கள் உடையவா அப்படின்னு பகவான் அப்புறமா சொல்லுவார். அசுரா அப்படின்னா, அசுங்கிறது சுவாசம் எடுக்கிறது தான் அசு. அத எப்படியாவது பிணைச்சு வச்சுக்கிறவா தான் அசுரா. பிணைப்புங்கிறது எது மாதிரி ஒரு பிணைப்பு இருந்தாலும் அது ஆசுரி குணங்கள் தான். போகைஸ்வரிய பிரசக்தானாம், போகம், ஐஸ்வர்யம் அதோட இணைந்து இருக்கிறது. விவசாயாத்மிகா புத்தி சமாதௌன விதீயதே. இந்த மாதிரி இருக்கிறவா, போகத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ரொம்ப பிணைக்கிறவா, அவளுக்கு பகவான்கிற ஒரு ரியலைசேஷன், பகவான் இருக்கிறது அவளுக்கு புரிய வராது. அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நல்லா எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவா கூட பகவான் அடைய முடியாது. ஏன்னா அந்த எல்லாம் தெரிங்கிறதுனால என்ன வருது? கர்வம், அகங்காரம், அதர்மம். அவளுக்கு இது கிடைக்காது. பகவான் நமக்கு ஒரு ஃப்ரீவில், சுதந்திரமா யோசிக்கிறதுக்கு கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்திருக்காருன்னா, நமக்கு பகவான் அடையலாம், மோட்சம் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு கிடைச்ச அந்த சுதந்திரமான சிந்தனைகளை இந்த மாதிரி சுகானுபவங்கள் அண்ட் அது தவிர ஐஸ்வர்யங்கள், அதனால வர செல்வாக்கு, அதோட நம்ம பிணைந்து போயிடுறோம். அதனால நமக்கு சமாதௌன விதீயதே. நமக்கு இந்த சமாதிங்கிற ஒரு மனசுலதான் இருக்கு. சமாதிங்கிறது எங்க இருக்கு? மனசுலதான் இருக்கு. அது நமக்கு கிடைக்காது. எப்படி ஒரு மீன் வலையில மாட்டின்று இருக்கோ, அதால அப்புறம் முன்னாடி போக முடியாது. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த மாதிரி ஒரு வலையில மாட்டின்னு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வலையில மாட்டினோம்னா நமக்கு சமாதௌன விதீயதே, நமக்கு சமாதிங்கிற ஒரு மனநிலைமை நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்கலன்னா நம்மளால பகவானையும் அடைய முடியாது. பகவானையும் அடைய முடியலைன்னா மோட்சமும் வராது. அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது, பண்ணின்னு தானே இருக்கா, கர்மங்கள் தான் பண்ணின்னு இருக்காளே, தர்மம் மாதிரி கர்மம் தானே பண்றா. இன்னும் அந்த மாதிரி ஒரு கர்மம் பண்றது கர்மம் இல்ல. கர்மங்கிறது கர்ம யோகம் பண்றதுதான் சொல்லிருக்கா. கர்ம யோகம் என்னன்னு நேத்திக்கு கூட சொன்னோம். அந்த கரண சுத்தி பண்றதுக்கான கர்மங்கள் தான் கர்ம யோகங்கள். இவா பண்றது லௌகீக கர்மா. லௌகீக கர்மானா நம்ம வாழத்துக்காக இருக்கிற வேண்டிய கர்மங்கள், அதுலேருந்து வர சுகானுபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி வைதிக கர்மாவும் இருக்கு. வைதிக கர்மாங்கிறதும் நம்ம கர்மம் பண்றோம், ஏதோ நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பலன் நினைச்சிட்டு அதுக்காக பண்ற கர்மங்கள், இதெல்லாம் காமிய கர்மாக்கள். ஆனா இந்த கர்மங்கள்லாம் நம்ம பண்றோம், அதனால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வேதங்கள்லயே நமக்காக ஒரு பலன் கிடைக்கிறதுக்காக வேதங்கள் இருக்கு. அந்த மாதிரி இது பண்ணா அது கிடைக்கும், அது பண்ணா இது கிடைக்கும் அப்படிங்கிறது.
அதை பண்றதுனால நமக்கு வந்து இது கர்மம் பண்றோமே, வேத படி தானே பண்றோம், தர்மம் படி தானே பண்றோம் அப்படின்னா அது இல்ல. அது வந்து ஒரு பலனுக்காக பண்றதுனால நமக்கு சமத்துவம் கிடைக்கிறதுல, சமத்துவம் கிடைக்கிறதுனால நம்மளால கர்ம யோகம் பண்ண முடியறதில்ல. அதனால நமக்கு வந்து இந்த சமாதி நிலையம் கிடைக்காது. இங்க இந்த போன ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி வேத வார்த்தங்களை சொல்லிட்டு புஷ்பிதாம் வாச்சம், இந்த மாதிரி நல்ல வேதங்கள்லாம் படிச்சுட்டு இதுல இருந்து தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு வேதங்கள்ல இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு வேதம் பண்றது சொல்றபடி நான் பண்றேனே, அதனால எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு வந்து மோட்சம்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னு இல்லை. மோட்சம் கிடைக்கிறதுக்கு இந்த சமத்துவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஞானம் வச்சுட்டு போராது. வேதங்களோட பாதி ஞானம் வச்சுண்டு அதுல இருக்கிற அந்த புஷ்பிதாம் வாச்சம் பிரவாதந்தி, புஷ்ப மாதிரி வர வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறதுனால இதுதான் நல்லது, இதுதான் நம்ம தான் வேத பிரகாரம் பண்றோமே அப்படின்னு இருக்கக்கூடாது. எதை பண்றோமோ நமக்கு வந்து ஒரு சமத்தோட ஒரு பிணைப்பு இல்லாம பண்ணினாதான் நமக்கு வந்து இந்த விவசாயாத்மிகா புத்தி கிடைக்கும். விவசாயாத்மிகா புத்தி தான் ரொம்ப முக்கியமானது. விவசாயத்துல ஒரு திருடமான ரொம்ப உறுதியுள்ள ஒரு புத்தி வேணும். இந்த விவசாயாத்மிகா புத்தி என்ன மாதிரி இருக்கணும்? அதுல ஏக புத்தி, ஒரே விஷயம்தான் மைண்ட்ல இருக்கும் அந்த புத்தியில. அந்த ஏக புத்தி என்ன? மோட்சம் கிடைக்கணும். இது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு மைண்ட்ல இருக்கிறச்சதான் நம்ம பண்ற கர்மங்கள் அது சமத்துவம் வர முடியும். அந்த சமத்துவம் வந்தாதான் இந்த போக ஐஸ்வர்யத்தோட நம்மளால பிணைப்பு வராது. அந்த பிணைப்பு வந்தாதான் நம்ம அந்த மீன் மாதிரி வலையில மாட்டிக்க மாட்டோம். நமக்கு வந்து சமாதி கிடைக்கும். இல்லைன்னா சமாதோன விதியதே. சமாதி அப்படின்னா சமாதிங்கிறது மனசுல இருக்கிறது தான். மனசுதான் நம்மளோட எல்லாமே. இப்ப கண்ணுக்கு எய்த்தாப்புல இந்த ஒரு கலர் கிடைக்குன்னா கண்ணு அத பிக்சரை பார்த்து இந்த சித்திரத்தை பார்த்து நமக்கு என்ன கிடைக்கிறது? மனசுக்குள்ள போறதுனால தான் அதோட ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா அது நமக்கு அழகா இல்லையான்னு எல்லாமே ஒண்ணுதானே. அப்புறம் இந்த மனசுக்கு தான் அந்த சமாதி வேணும். ஏக புத்தி, விவசாயாத்மிகா புத்தி, அது இருந்தாதான் சமாதவ அது இல்லைன்னா சமாதவ ந விதியதே, நமக்கு கிடைக்காது. அது இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு சமாதியான புத்தி வேணும்னா அந்தக்கரண சுத்தி வேணும். அந்தக்கரண சுத்தி வேணும்னா நம்ம கர்மங்களை வந்து ஒரு சமத்துவத்தோட பண்ணணும். அந்த சமத்துவத்தை பத்தி தான் பகவான் வந்து இந்த கர்ம யோகத்துல சொல்லியிருக்காரு. சாங்கிய யோகம் அண்ட் கர்ம யோகம் என்னங்கிறது தனித்தனியா. இப்ப அந்த சாங்கிய யோகம் பத்தி அவர் பேசவே இல்லை. அது நீ அதை நீ மனசுல பத்துச்சா அது பறிஞ்சிருத்து, அதை விட்டு இப்ப நீ கர்ம யோகத்துக்கு வா அப்படின்னு அர்ஜுனன்ட்ட கிளியரா சொல்றாரு. கர்ம யோகம் பண்றதுக்கு தான், கர்மம் பண்றது மட்டும் கர்ம யோகம் இல்ல. கர்ம யோகம்ங்கிறது தர்மத்துல வாழி பண்றதும் கர்ம யோகம் இல்ல. கர்ம யோகம்ங்கிறது ஒரு சமத்துவத்தோட பண்றது, ஒரு பிணைப்பு இல்லாம பண்றது. அந்த மாதிரி வேதங்கள் பிரகாரம் பண்றோம், தர்மங்கள் பிரகாரம் பண்றேனே அப்படின்னு அர்ஜுனன் சொல்லலாம் நமக்கு. நான் எல்லாமே தர்மப்படி தானே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் எனக்கு எனக்கு உண்மை எனக்கு போருமே இது அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்காக தான் தர்மப்படி பண்றது, கர்மங்கள் பண்றது மட்டும் கர்ம யோகம் இல்ல. ஒரு சமத்துவத்தோட பண்றதுதான் கர்ம யோகம். அது நீ பண்ணல, நமக்கு ஒரு பிணைப்போட நீ ஏதானு பண்ணினேன்னா சமாதான விதியதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இன்னும் கொஞ்சம் அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். त्रैगुण्य विषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम आत्मवान्. திரைகுண்ய மூன்று குணங்களின் விஷயா விஷயத்தில், வேதா வேதங்கள், நிஸ்திரைகுண்ய மூன்று குணங்களை தாண்டி, அவ ஆகு அர்ஜுன
அர்ஜுனர் சொல்ற நிர்த்வந்த்வ இருமைகளிலிருந்து விடுபட்டு நித்தியஸ்துவ நித்தியம் சத்துவத்தில் இருக்கிறது. யோகக்ஷேம யோகம்ங்கிறது பெறுதல், க்ஷேமங்கிறது பாதுகாத்தல். நிர்யோகக்ஷேம பெறுதல் மற்றும் பாதுகாத்தல் இல்லாமல் ஆத்மவான் தன்னில் இருந்து. வேதங்கள் 3 குணங்களை விவரித்துள்ளது. இந்த 3 குணங்களை தாண்டி இருமைகளிலிருந்து விடுபட்டு நித்தியம் சத்துவத்தில் இருந்து மற்றும் பெறுதல் மற்றும் பாதுகாத்தல் பற்றி கவலைப்படாமல் தன்னில் நிலைத்திரு அப்படின்னு அர்ஜுன்ட்டு சொல்ற. त्रैगुण्य त्रैगुण्य गु ಮೇಲೆ ರಾಗಾತ್ ಕೊಡ್ತು. ಗುಣ್ಯ ವಿಷಯಾ ವೇದಾ விஷல விஷயா வேதா யாதா ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள். நிஸ்திரை நிஸ்திரை இசுத்து ரை 3 இருக்கு. நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன गुण्यो गु में रागात करते भवार्जुन वा का रफा करते भवार्जुन निर्द्वंद्वो निर रफा रख द्वंद्वो द्व द and व அப்புறம் இன் த வ 3 இருக்கு. निर्द्वंद्वो नित्य सत्वस्थो 2 த இருக்கு. சத்வ இல்ல सत्वस्थो व में रागात करते वस्थो निर्योगक्षेम निर्यो रफार करते गक्षे एक अंश गक्षेम आत्मवान आत्म इतन जान रखना आत्मवान. त्रैगुण्य विषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेमा. त्रैगुण्य विषया वेदा त्रैगुण्यम 3 குணங்கள் சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த 3 இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 ஸ்லோகங்கள்ல யார் இந்த மாதிரி பிணைப்போட இருக்காளோ சுகபோகங்களை தேடிட்டு இருக்காளோ அவா எப்படி இந்த மாதிரி பகவான் கிடைக்காது அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஸ்லோகத்துல எதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ற. திரைகுண்ய விஷயா வேதா திரைகுண்ய விஷயா வேதா வேதங்கள்ல 3 குணங்கள் பத்தியும் சொல்லியிருக்கு. அந்த 3 குணங்கள்னால என்ன மாதிரி அந்த 3 குணங்கள்ல எப்படி இருக்கும், அதனால எந்த மாதிரி சடங்குகள் செய்யணும், எந்த மாதிரி சடங்குகள் செஞ்சா எந்த மாதிரி நமக்கு போகங்கள் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சோ இதுல வேதங்களை பத்தி குறை சொல்றல்ல. ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போன ஸ்லோகங்கள்லயும் வேதங்கள் இருக்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு புஷ்பிக் ஒரு பூ மாதிரி பேசுறவாள்லாம் அவளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி வேதங்களை குறைப்படுத்தி சொல்றதுன்னு இல்லை. வேதங்களையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அத பாரு அப்படிங்கிற. இதெல்லாம் தாண்டியும் நிறைய பகவான நமக்கு எப்படியாவது பகவான் காலில் விழணும், நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இதையும் தாண்டி நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பண்றச்சே திரைகுண்ய விஷயா வேதா வேதங்கள்ல இந்த 3 குணங்கள் பத்தி நிறைய சொல்லியிருக்கு.
நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. இந்த 3 குணங்களையும் தாண்டி வா அர்ஜுன அப்படிங்கிறார். நிர்த்வந்த்வ நிர்த்வந்த்வ துவந்துவம் அப்படின்னா 2 ராகம் தேசம் இருக்கு. அது வந்து 2. அதே மாதிரி உஷ்ணம் குளிர் அப்படின்னு இருக்கு. எது இல்லாம அவர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆசையோ பிணைப்போ ஆர் வேஷமோ வருதோ அதுதான் துவந்துவ. இப்ப நமக்குள்ள ஜீவாத்மாவும் இருக்கு பரமாத்மாவும் இருக்கு அப்படின்னு அது துவந்துவம் இல்லை. 2த்துக்குமே ஒரே விஷயம்தான். அது 2 இருக்கிறதுனால நமக்கு ஒரு ராகமோ துவேஷமோ வருது இல்லை. ராகத்வேஷம் வர்றதுக்கான காரணங்கள் எது இருக்கோ அதெல்லாம் தான் துவந்த. ஒண்ணு இல்லாம அவர் ஒண்ணு இருந்ததுன்னா நமக்கு ஒரு ராகமோ துவேஷமோ வந்துன்னா ஜெயம் வந்தது ஹாப்பியா இருக்கும், தோல்வி கிடைச்சா நமக்கு துக்கம் வருது. ஜெயமே கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும், தோல்வி கிடைக்கக்கூடாது அப்படின்னு வருது. அது துவந்துவ. எவ்வளவுலாம் அந்த மாதிரி எல்லாமே நம்ம உலகத்துல பார்த்தோம்னா 2 இருக்கு, 2 இருக்கு. ஒன்னா இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், பிரம்மன் சத்தியம் தான் ஒன்னே ஒண்ணு. பாக்கி எல்லாமே 2 இருக்கு. இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, இருட்டு இருக்கு. 2மே இருக்கு. 2மே சில டைம் வேண்டியிருக்கு, சில டைம் வேண்டாம இருக்கு. ஆனா ஒரே ஒண்ணு இருக்குதுன்னா பகவான் ஒருத்தர் தான், அவருக்கு 2 கிடையாது. நிர்த்வந்துவ. இந்த மாதிரி 2 இருமைப்பாடை பார்த்துட்டு இருக்காதே, அதையும் தாண்டி வா. ஏன்னா அதுல இருந்து இந்த ராகத்வேஷம் இருக்கிறதுனால தான் நம்மளால முன்னாடி போக முடியறது இல்லை. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ. இந்திரியங்கள் முழுக்க ஒவ்வொரு இந்திரியங்களிலும் ராகம் தேசம் வியவஸ்திதௌ அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் சொல்றார். தயோர்ன வசமாக சேத்தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினோ. அதோட வசத்துல இருக்கிறதுனால தான் நம்மளால நமக்கு வந்து அப்டக்கல்ஸ் வருது, ஸ்டம்பிளிங். நம்மளால முன்னாடி போக முடியறது இல்லை. ஏன்னா இந்திரியங்கள் ஒவ்வொரு இந்திரியங்கள்லயும் இந்த ராகத்வேஷம் உட்காண்டிருக்கு. சோ இதெல்லாத்தையும் தாண்டி இந்த துவந்துவம் இந்த 2த்தையும் தாண்டிண்டு யாரால வர முடிஞ்சதுன்னா அவளால பகவான் வந்து வர முடியும். கர்ம பந்தங்கள்ல இருந்தும் விடுபட்டுட்டு பகவான் சரணம் அடைஞ்சு நமக்கு அந்த ஏக புத்தி வேணும். நமக்கு அந்த ஏக புத்தி என்ன, அந்த பகவான் எப்படியாவது இந்த ஜென்மத்திலேயாவது அவர் காலில் விழுந்து மோட்சம் வாங்கணும். அதானே நம்மளோட ஒரே ஒரு இது. அது பண்ணணும்னா இந்த திரைகுணத்து வரனால இருக்கிற ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் தாண்டிண்டு நிர்பந்தமா இருக்கணும். நிர்பந்தம்னா 2க்குமே சமத்துவமா இருக்கணும். நித்திய சத்வஸ்தக. சத்வஸ்தக சத்துவம்ங்கிறது என்ன? ஒன்னாவது குணம். சத்துவ குணத்துல இருக்கிறத நமக்கு ஒளி கிடைக்கும். இந்த ஒளி கிடைச்சானா நம்மளால அந்த ஒளிமயமான நமக்கு ஒரு பிரசன்னம் கிடைக்கிறது எதுல மனசுல கிடைக்கிறச்ச நம்மளால பகவான் எப்படி நம்மளால போக முடியும், பகவான் காலில் எப்படி நம்மளால போக முடியும், நம்மளால இந்த சமத்துவம் எல்லாமே புரியறதுக்கு வந்து இந்த சத்துவகுணம் வேண்டியிருக்கும். நித்திய சத்துவகுணம் ஏன்னா நமக்கு தெரியும் இந்த குணங்கள்லாம் மாறிண்டே இருக்குங்கிறது. ஆனா இந்த நித்திய சத்துவஸ்தல இருந்தோம்னா நம்மளால பகவான் எப்படி அடையணும், மோட்சம் எப்படி அடையணும் புரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு நித்திய சத்துவஸ்தல இருக்கணும். நிர்யோகக்ஷேம. இங்க வந்து யோகம்ங்கிறது நமக்கு யோகமா கிடைக்கிறது. அதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம க்ஷேமங்கிறது அதை காப்பாத்துறது. நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம்னா அந்த வேலை நமக்கு வந்து அப்ப அது கொடுக்கறது வந்து யோகம். அதை காப்பாத்துறதுக்காக நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கு, அது க்ஷேமம், யோக க்ஷேமம்.
நிர்யோகக்ஷேம. எது கிடைக்கிறதோ அது கிடைக்கிறத பத்தி யோசிக்க கூடாது. க்ஷேம அதை ரொம்ப அதை காப்பாத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிறது யோசிக்க கூடாது. அந்த மாதிரி இடத்துல இருக்கணும். அப்படி இருந்து ஆத்மவான், தனக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு இந்த மோட்சம்ங்கிற பாதையில நம்மளால போக முடியும் அப்படின்னு பகவான் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு 3 ஸ்லோகங்கள்ல சொன்னது இந்த ஸ்லோகத்துல எப்படி இருக்கணுங்கிற அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். யாவானர்த்த உதபானே சர்வதः சம்ப்ளுப்தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிரஹ்மணஸ்ய விஜானதஹ. யாவான் எந்தளவு, அர்த்த பயன் பயன், உதபானே கிணறு, சர்வதக எங்கும், சம்ப்ளுப்த வெள்ளம், உதகே நீர், தாவான் அந்தளவு, சர்வேஷு எல்லாம், வேதேஷு வேதங்கள், பிராமணஸ்ய பிராமணன், விஜானதக அறிந்தவர். எந்த அளவு எங்கும் வெள்ளம் இருக்கும் பொழுது கிணறு பயன்படுதோ அந்த அளவு எல்லாம் அறிந்த பிராமணனுக்கு இந்த வேதங்கள். யாவானர்த்த யாவானர்த்த அப்புறம் ரஃபா கொடுத்து நர்த்த உதபானே உதபானே பா நடுலது உதபானே சர்வதः சம்ப்ளு சர்வ ரஃபா கொடுத்து சர்வதः சம்ப்ளு இன்னும் இப்புலு இருக்கு தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு தாவா தாவா ரெண்டுமே நடுவில் எடுத்து வாக்கப்புறம் ராகாத் கொடுத்து வான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய சுப்ராஹ்ம சு மேல ராகாத் கொடுத்து சுப்ராஹ்மணஸ்ய விஜானதஹ யாவானர்த்த உதபானே சர்வதः சம்ப்ளுப்தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. யாவானர்த்த உதபானே சர்வதः சம்ப்ளுதோதகே. ஒரு கிணறு நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், எப்பொழுதுமே பயனுள்ளதா இருக்கும். ஆனா ஒரு வெள்ளமே இருக்கு, நீர் வெள்ளமே இருக்கிறச்சு இந்த கிணறு நமக்கு அவ்வளவா தேவைப்படாது. நீர் வெள்ளம் இருக்கிறச்சு இந்த கிணறுக்கு எவ்வளவு அதுக்கு மதிப்பு இருக்கும், அது நமக்கு தேவை இருக்காது. அது அவ்வளவுதான். நமக்கு முழு நீர் கிடைச்சப்பறம் இந்த கிணறு அதுவும் நல்ல நல்ல நீர் வெள்ளம் மாதிரி நமக்கு எத்தாப்புல இருக்கச்சு இந்த கிணறோட நமக்கு என்ன யூஸ்ஃபுல். தாவான் சர்வேஷு வேதேஷு பிரம்மணஸ்ய விஜானதா. பிரம்மணஸ்ய பிரம்மணம்னா யார் பிராமணன்ங்கிறது பிரம்மனை அடைஞ்சவர். இந்த பிரம்மன்னா அப்சல்யூட் ட்ரூத், ஒரே நிஜம் இதுதான். அதை தெரிஞ்சவருக்கு விஜானதா தெரிஞ்சவருக்கு வேதங்களோட அவ்வளவுதான். வேதங்களோட கிணறு மாதிரி இருந்ததுன்னா இந்த பிரம்மன்கிறது வெள்ளம் மாதிரி. இந்த தாவான் அந்த அளவு அப்படிங்கிற இந்த நம்மளோட ஆத்மா இந்த ஒரு 3 குணங்களையும் தாண்டி நிர்பந்தமா இந்த தந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ராக துவேஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்குள்ள ஆத்மன இருந்தோம்னா அண்ட் யோகம் க்ஷேமம் இதெல்லாம் தேவையில்லாம இருந்தா அவளுக்கு பிரம்மணஸ்ய விஜானதா, அவளுக்கு இந்த பிரம்மன் என்னன்னு புரியும். அந்த மாதிரி பிரம்மன் புரிஞ்சவா பிராமணன் அவருக்கு
இந்த வேதங்கள் வந்து ஒரு கிணறு மாதிரிதான். எல்லாத்துக்குமே இந்த இந்த நீர் கிடைக்கணும்னா, வெள்ளம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த வேதங்கள்லாம் ஒரு சாங்கியம் மாதிரி எடுத்திருந்தாலும், நாலேஜ் மாதிரி எடுத்திருந்தாலும் அது மட்டும் போராது. கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணி இந்த சமத்துவம்ங்கிறது என்னங்கிறது நமக்கு வரணும். அப்பதான் இது நம்மளால கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்ற. அதோட இன்னொரு ஸ்லோகத்தை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.